டாஸ்மாக் ஊழல் குறித்து அமலாக்கத்துறையினுடைய அறிக்கை வந்தவுடனேயே தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் மிகப்பெரிய பதற்றத்திற்கு உள்ளானார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இடி இதே ப்ரொசீஜர் தான் செந்தில் பாலாஜியை விசாரிக்கும் பொழுதும் சரி, அது ஏவா பேலுவா இருந்தாலும் யாராக இருந்தாலும். ஆனால் திடீர்னு டாஸ்மாகில் மாத்திரம் ஏன் பதறணும்? எதுக்காக தமிழக அரசு தரப்பில் டாஸ்மாக் தரப்பில் இந்த விசாரணையே சட்டவிரோதமானது, அமலாக்கத்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதை விட இதில் வேடிக்கை என்னன்னா, அது எப்படி ஒரு கவர்மெண்ட்டு சீஃப் செக்ரட்டரி டாஸ்மாகுடைய மேனேஜிங் டைரக்டர் இவங்க எல்லாரும் சட்ட புரிதல் அவங்களுக்கெல்லாம் இருக்கும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எங்களுக்கு முன்னாடியே அறிவிக்காமல் ரைடு பண்ணாங்கன்னு. இது என்ன சினிமா இல்லையா? இந்த வில்லனை பிடிக்கிறதுக்கு இந்த ஹீரோ எடா சத்தம் போட்டுட்டே போகிறது மாதிரி, இவங்க திருடனை பிடிக்கணும்னா சொல்லாமல் தான் போகணும். ஆனால் அரசாங்க நீதிமன்றத்தில் புகார் என்ன எங்களுக்கு அறிவிக்காமல் இவங்க ரைடுக்கு வந்தாங்க. ஆனால் அமலாக்கத்துறை அவர்களிடம் இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் அந்த ரைடு நடத்தப்பட்டது. இவங்களால் அதிகபட்சம் 2 மாதம் டிலே பண்ண முடிஞ்சது. ஏனென்றால் அப்போ இருந்த 2 நீதிபதிகள் அவர்களை இந்த கேஸிலிருந்து விலக்கி கொண்டார்கள். பிறகு 2 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு உயர் நீதிமன்றம் இந்த டாஸ்மாகினுடைய எதிராக இடி எடுத்த நடவடிக்கைகள் முறையாக இருக்குது, சட்டப்படி இருக்குன்னு தீர்ப்பு கொடுத்து இடி அதனுடைய விசாரணையை தொடரலாம்னு. இப்போ கடந்த 3 நாட்களாக வந்து கொண்டிருக்கின்ற தகவல்கள், டாஸ்மாகினுடைய எம்டி விசாகன், இப்போ அதனுடைய துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர், சுமன் இவர்களெல்லாம் விசாரிக்கப்பட்டு அதிலிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ரித்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரா, ஆமாம், ஒரு ஆகாஷ் பாகிஸ்தானை நொறுக்கிட்டு இருக்கு, இன்னொரு ஆகாஷ் அறிவாலயத்தை நொறுக்கிட்டு. இந்த ஆகாஷ் பாஸ்கர், ரித்தீஷ் 2 பேரும் தலைமறைவாக இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கங்கிறாங்க, லண்டனுக்கு போயிட்டாங்கங்கிறாங்க. எங்கே போனால் என்ன, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். ஆனால் இதில் முதல்ல 1000 கோடிக்கான ஊழல் நடந்திருக்குன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய அறிக்கை வந்த சமயத்திலே சொன்னேன்னா, இந்த விசாரணை தமிழகத்தின் சிசோடியாவை நோக்கி செல்லுகிறது. ஏனென்றால் இந்த ஆகாஷ் யாரு? கருணாநிதி குடும்பத்தில் பொண்ணு எடுத்திருக்கிறவர். அதே சமயம் மகேஷ் பொய்யாமொழிக்கு உறவினர். நீங்கள் பார்த்தா கடந்த ஒரு 3-4 மாதமாகவே இவங்க இதுக்கான எதிர்க்கிறதுக்கான ஐடியாலஜிக்கல் ப்ரிட்டென்ஷன்ஸ் ஒரு 4 மாதமாகவே பண்ணுறாங்க. என்னவோ மும்மொழி கொள்கைங்கிறது தமிழ் மொழிக்கு விரோதமானது. வெக்கமே இல்லாமல் உங்கள் வீட்டிலேயே சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறீங்க, சன்ஷைன் மாண்டிசோரி ஸ்கூல். ஆனால் கொஞ்சம் கூட இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கு வெக்கம், மானம், ஈஸ்வர், ரோஷம் எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் நடத்துகிறீங்க. ஆனால் ஏதோ தமிழ் மொழிக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறதுன்னெல்லாம்
ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் மகேஷ் பொய்யாமொழியும் 4 மாதமாக நாடகம் போட்டதுக்கு காரணமே இவர்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. தங்கள் குடும்பமே இந்த டாஸ்மாக் ஊழலில் ஈடுபட்டிருக்கு. முதல் குடும்பம், திமுகவின் முதல் குடும்பத்தின் கதவு தட்டப்படுகிறது. அப்படிங்கிறதுனால மகேஷ் பொய்யாமொழியின் உறவினர்கள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுமோ தெரியாதோ அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா திருடினவனுக்கு தெரியுமில்ல, நம்ம அப்புறம் கண்டுபிடிக்கிறது, போலீஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். ஆனால் திருடினவனுக்கு தான் திருடினேன்னு தெரியுமில்ல. அதனால தான் இந்த 3 பேரும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் ரொம்ப நாளாக உதயநிதி சத்தத்தை காணல, அது அப்புறம் பார்ப்போம். அந்த மகேஷ் பொய்யாமொழியும் இதில் ஏதோ மத்திய அரசாங்கத்தோடு கொள்கை ரீதியாக ஏதோ யுத்தம் இருப்பது போல் இவர்கள் நாடகம் ஆடினார்கள். விரைவில் தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தமானது ஏற்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும். சார், கனவு காண்றதுக்கும் கற்பனை குதிரைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கும் திமுகவுக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்கிறீங்களா சார்? நான் சொல்கிறேன், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்தது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்தார்கள். அன்றைக்கி ஒரே வார்த்தையில் உள்துறை அமைச்சரோட விசிட்டை சொல்லணும்னா, திரு அமித்ஷாஜி அவர்கள் வந்தார், கண்டார், வென்றார். அதுக்கு 6 மணி நேரத்துக்குள்ள சகோதரி கனிமொழி கதறியதை நீங்கள் தானே பார்த்தீர்கள். நீங்கள் தான் அதை ஊடகத்தில் காட்டினீங்க. நான் கேட்குறேன், யாரோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன? ஏன் அலறணும்? ஆஹா, இவங்க பிஜேபியை பற்றி அதிமுக என்னவெல்லாம் பேசிச்சு, கூட்டணி வைக்கலாமா? நான் கேட்குறேன், காங்கிரஸ் வெளில போனப்போ கருணாநிதி என்ன சொன்னார்? கூடா நட்பு கேடாய் முடியும். அந்த கேடு கட்டவங்களோடு நீங்கள் ஏன் கூட்டணி வச்சுருக்கீங்கன்னு நாங்கள் கேட்டோமா? நாங்கள் கேட்கலையே. அந்த கேடு கட்ட காங்கிரஸ் நான் சொல்லலை. சொன்னவர் யார்? கருணாநிதி. கூடா நட்பு, அவங்களோட கூட்டணி வச்சுருக்கீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஏன் 2016 இந்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் உங்களோட இருந்தாங்களா? இன்னைக்கு நீங்கள் 25 கோடி ரூபா கொடுத்தீங்க, கம்யூனிஸ்ட் சரண்டர் ஆகிட்டான். ஏன்னா அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்கீங்க, இல்லைன்னெலாம் மறுக்க முடியாது. அது சூனா வெங்கடேசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மறுக்க முடியாது. அதனால வெக்கங்கட்டு போயிருக்காங்க உங்கள்கிட்ட. அதெல்லாம் நாங்கள் கட்டினோம். பாருங்களேன், இது எல்லாத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. இந்த வெக்கங்கட்ட கம்யூனிஸ்ட், ரோஷம் இல்லாத திருமாவளவன், இதெல்லாம் உங்களோட எப்படி கட்டி பிடிச்சின்னு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க வேண்டியிருக்கு, நீங்கள் கேட்கறதுனால. இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன். பாருங்களேன், விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஓடி போயிருக்காங்கன்னு தகவல். நீங்கள் இப்போ யார், அவர் பேர் என்ன, அசோக் குமாரா? இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி தம்பி, அவரை கூட ஒழிச்சு வச்சுன்னு அப்புறம் விட வேண்டி வந்தது இல்லை. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், லண்டனுக்கே போனாலும் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள். இது முக்கியம் என்னன்னா, மூக்காமுத்துவுக்கு பேத்தி புருஷன் அப்படி தகவல் இருக்கு. அவர் யாருன்னா மகேஷ் அன்பில் பொய்யாமொழிக்கு உறவினர்னு வருது. ஆக இப்போ என்ன, யாரெல்லாம் இந்த போலி தமிழ் வேஷம் போட்டு அவங்களே எல்லாரும் நான் சொல்லுவேன், மகேஷ் பொய்யாமொழி பற்றியெல்லாம் நான் பேசவே கூடாது, ஒர்த்லெஸ் ஃபெலோ. ஏன்னா உங்கள் பையன் தமிழ் படிக்கலை, ஃப்ரெஞ்சு படிக்கிறான். வெக்கங்கட்ட தமிழ் இன துரோகிகள். ஆனால் நீங்கள் என்ன கட்டமைக்க நினைச்சீங்க? சென்டருக்கு எதிராக இவர்கள் தமிழுக்கு விரோதமானவர்கள். அது எல்லாம் காரணம் என்ன? இந்த ஆகாஷ் ரித்தீஷ் காரணங்கிறேன். நிச்சயமாக இவர்கள்
கண்டுபிடிக்கப்படுவார்கள், கைது செய்யப்படுவார்கள். தமிழகத்தின் மணிஷ் சிசோடியா விரைவிலே கைதாவார். அதனால் அது நடக்கும். எனக்கு நீங்க என்ன மீடியா தெரியாது. சரி, அறிவாலய ஆர்வலரா? நான் இப்போலாம் அறிவாலய அடிமைன்னு யாரையும் சொல்றது இல்லை. மனசு புண்படுதுன்னு ரொம்ப பேர்கிட்ட சொன்னாங்க என்ன. அதனால அறிவாலய ஆர்வலர்கள், அது தப்பான வார்த்தை இல்லை, அந்த வார்த்தை நான் பயன்படுத்தலாம் என்ன. அதனால நான் சொல்கிறேன், யார் யார் தப்பு செஞ்சுருக்காங்களோ, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்கள் சேலம் மாவட்டத்தில் முன்னால் தலைவராக இருந்த ஒருத்தர் வீட்டுக்கே வந்து ஐடி ரைடு போனாங்க. பிஜேபி மாவட்ட தலைவராக இருக்கார் அவர். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அவர் வந்து காட்டினோடனே அது க்ளோஸ் ஆச்சு. அந்த மாதிரி யாராக இருந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அப்போ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதில் திருடங்க கூட இருக்கிற கட்சி திமுகங்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக தெரியும், அவ்வளவுதான். என் படமே இல்லை, அப்ப என்ன ஏத்துக்கலையா? பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். அனாவசியமா நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடைமுறைகளை பற்றி புரிஞ்சுக்காம, ஏன்னா தான் இறுதி மூச்சு விடுறவரை மகனை தலைவரை பார்க்குற தமிழ்நாடு. ஆனால் உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன், 1984 வெறும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி. 89 தன்னுடைய ரத யாத்திரையின் மூலமாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி மிக வலிமையான ஒரு கட்சியாக ஆக்கியவர் யார்? அத்வானிஜி அவர்கள். ஆனால் 89 நாடு முழுக்க யாத்திரை மேற்கொண்டு கட்சியை ஒரு பெரிய பேன் இந்தியா பார்ட்டி ஆக்கினவர். 90 ஏன் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷியை கொண்டீங்க அப்படின்னு கேட்டால், பாரதிய ஜனதா கட்சியில் அது எங்கள் ஆர்கனைசேஷனல் அப்ரோச். அதனால் நான் சொல்கிறேன், இப்போ அண்ணாமலைஜி வந்து வெளில போயிட்டார. முந்தானா கூட இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதில் கலந்துட்டார், திருப்பூரில் கலந்துட்டார். அதனால் நான் தமிழ்நாட்டில் ஒரு நாள் கூட தலைவராக இருந்ததில்லை. இப்போ அண்ணாமலை அவர்கள் இங்கிலாந்துக்கு போனதுனால 3 மாதம் மாநில அமைப்பாளராக இருந்தேன். அதனால் இதில் வந்து இப்போ ராஜா இல்லையா, 35 வருஷமாக நான் நிர்வாகியாக இருக்கேன். அதனால் இதெல்லாம் வந்து பிஜேபி ஒர்க்கர்ஸுக்கு மத்தியிலே ஏதாவது உளி கொடுக்கலாமா, அப்படி யாரும் தயவு பண்ணி நினைக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கேன். நன்றி. இல்லை, நான் அந்த இடத்த போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயமாக செய்யணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாட புஸ்தகத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் மலை என்பது ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னு படிக்க வேண்டி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நடந்துருக்கு. அது இட்ஸ் நியூஸ் டு மீ, எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் பார்த்துருப்பேன்னா. அதனால் நீங்கள் சொல்கிற விஷயம் முக்கியமானது தான். இது பாரதிய ஜனதா கட்சி கவனப்படுத்தும். அது என்ன பில்லியா புஷியா அவங்கெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம். இது நான் என்ன சொல்கிறது, அது தெரியாது. பில்லியா புஷியோ சொல்கிறாங்களே, ஆமாம், அவங்க பார்த்துப்பாங்க. சரி, எஸ் காட் ரைட். நான் எப்படி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்த அன்னைக்கு சகோதரி கனிமொழி அலறியது முறையில்லைங்கிற உங்கள் பயத்தை காட்டுது. அதனால் காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் அன்னி வரைக்கும் என்ன நினச்சாங்க, வி ஆர் அன்பீட்டபிள், வி கெனாட் பி ப்ரிவெண்டட்னு. அந்த நிலை மாறிப்போச்சு. அதனால் அவர் தாவேகாவுக்கு திரு விஜய் அவர்கள்
தனியாக போகணுன்னு முடிவெடுத்தா அது சரி, இல்லை கூட்டணி வைக்கணும்னு முடிவெடுத்தா அதுவும் சரி. அது அவரோட விருப்பம். அதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு தயார் இல்லை. இட் இஸ் ஹிஸ் ரைட்.